இறை இயேசுவில் அன்பார்ந்து சகோதர சகோதரிகளே, விழாவை ஆரம்பிக்கின்ற நாளிலே உங்கள் அனைவருக்கும் பங்கு தந்தைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் இந்த விழா கொண்டாடுகிறோம் என்பதற்காக கொடியேற்றி நம் உள்ளங்களை இறைவன்பால் நாம் எழுப்புகிறோம் என்பதை இங்கு இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த வழியில் செல்வோருக்கும் நாம் எடுத்துரைப்பதற்காக இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியை நாம் வைத்திருக்கிறோம். எனவே இந்த நாளிலே முதல் வாசகத்திலும் 11 பாடலிலும் இறை ஆசீர் நமக்கு கொடுக்கப்படும் என்று அறுதியிட்டு கூறப்படுகிறது. இவ்விதமாக தாவீது அரசருக்கு அவருடைய சந்ததி என்று நிலைத்திருக்கும் என்று நாத்தான் இறைவாக்கினர் வழியாக அவருக்கு இறைவன் அறுதியிட்டு கூறினாரோ, அதுபோல நமக்கும் இந்த 10 நாட்களும் ஆண்டவருடைய பேரன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்ற செய்தியானது 11 பாடலே நமக்கு மீண்டும் வலியுறுத்தி கூறப்பட்டது. எனவே இந்த நவநாட்களிலே இந்த விழா நாட்களிலும் சேர்த்து இறைவனின் ஆசீர், இறைவனின் பேரன்பு, இறைவனின் அருளானது நமது பங்கை என்றும் நிறைத்திருப்பதாக, எவ்விதமாக அவர்கள் பாலைவனத்திலே சென்று கொண்டிருக்கும்போது பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் இருந்து அவர்களை வழிநடத்தியதோ, அவர்களுக்கு அருள் பாலித்ததோ, அதே போல நம்மையும் இந்த 10 நாட்கள் இறைவன் மிக சிறப்பாக அவருடைய பேரன்பை நமக்கு காட்ட இருக்கிறார். இந்த பேரன்பை காட்டுவதற்கு அவருடைய வழி எவ்விதமாக இருக்கிறது என்றால், இந்த 10 நாட்கள் நாம் சிந்திக்கின்ற சிந்தனைகள், எண்ணங்கள், அந்த எண்ணங்களை தூண்டுகின்ற மறைவுரைகள், இங்கு கொண்டாடப்படுகின்ற விழாக்கள், இங்கு கொண்டாடப்படுகின்ற தேர்பவனிகள், இவைகளெல்லாம் நம்மை இந்த இறைவனின் பேரன்பை துய்ப்பதற்கு நம்ம அழைத்து செல்வதாக இருக்கின்றது. எனவே இறைவனின் பேரன்பை துய்க்கும் பொழுது இறை வார்த்தையை நாம் கேட்கிறோம். இறை வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பல்வேறு குருக்கள், பேராயர் இங்கு வந்து நமக்கு இந்த இறை வார்த்தையை நமக்கு பகிர்ந்தளிக்க இருக்கின்றார்கள். இந்த இறை வார்த்தை நாம் எவ்விதமாக நமக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. நாம் எல்லாம் இங்கு ஆலயத்திற்குள் வரும்போது சரி, இங்கு தொலைக்காட்சியிலே அமர்ந்து பார்த்திருப்பவர்கள் சரி, இறை வார்த்தையை கேட்க வேண்டும் என்று ஒரு நல்ல மனதோடு, இறை வார்த்தைக்கு ஏற்று இருக்க வேண்டும் என்று நல்ல மனதோடு வருகிறவர்கள். எனவே நல்ல மனதோடு வருகிறவர்களுக்கு இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் போல 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு பயன் தருவதாக இந்த இறை வார்த்தைகள் கண்டிப்பாக அமைந்திருக்கும். எனவே இறைவனின் பேரன்பினால் கொடுக்கப்படுகின்ற இறைவார்த்தை, எவ்விதமாக இறைவார்த்தை இந்த உலகிற்கு வரும் பொழுது எப்படி பனியோ மழையோ இந்த உலகிற்கு வரும் பொழுது பலன் தராமல் திரும்பாதோ, அதுபோல நம்முடைய உள்ளத்திலே இந்த நாட்களிலே விதைக்கப்படுகின்ற இறைவார்த்தையானது பலன் தரும். பலன் 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்காக இருக்கும். ஆபேலின் காணிக்கை அது 100 மடங்காக அவர் காணிக்கை கொடுத்தார். தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார், தன் உள்ளத்தை அர்ப்பணித்தார். எனவே இறைவன் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். மெல்கிசேதேக்கு அளித்த காணிக்கை அங்கு வெற்றி வீரராக இருக்கின்ற ஒரு காணிக்கையை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இந்த காணிக்கையின் வழியாக அவர் தன்னையே இறைவனுக்கு கொடுப்பதாக அவர் நினைத்தார். அதே போல இங்கு ஒவ்வொரு காணிக்கைகளும் கொடுக்கப்படுகின்ற பொழுது நமது பலன், இறைவார்த்தையை கேட்ட அந்த பலன், நாம் இங்கு காணிக்கை ஜெபத்திலே சொல்லுகின்ற பொழுது சொல்லுவோம், இறைவா, மனித உழைப்பும் திராட்சை கொடியில் வந்த பலனும், மனித உழைப்பும் கோதுமையினால் வந்த பலனும் உமக்கு கொடுக்கின்றோம். எனவே மனித உழைப்பினால் இறை வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது, இறை வரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதோடு சேர்த்து நம்முடைய உழைப்பு, நம்முடைய ஆர்வம், இறைவன் பேரன்பு கிடைக்கும் பொழுதும் நம்முடைய ஆர்வத்தினால் அந்த பேரன்பை நாம் சரியாக பயன்படுத்தி நாம் பலன் தருகிறவர்களாக இருக்கின்றோம். இந்த பலன் தருகின்ற பொழுது நம்முடைய வாழ்வானது மிக சிறப்பாக அமைந்ததாக இருக்கும், இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கும். பலன் தருகின்றதை பார்க்கின்ற பொழுது இங்கு நமது விவிலியத்தில் 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு. இப்போ இருக்கிற பார்த்தா ஜஸ்ட் பாஸ் ஆகிறவங்களும்
விண்ணரசிலே இறைவன் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். ஃபஸ்ட் கிளாஸ் வாங்குறவங்க 60 மடங்கு, ஃபஸ்ட் கிளாஸ் வாங்குறவங்களையும் இறைவன் சிறப்பாக ஏற்றுக்கொள்கிறார். சென்டம் வாங்குறவங்களையும் இறைவன் சிறப்பாக ஏற்றுக்கொள்கிறார். எனவே அவருக்கு பலன் தர வேண்டும். நம்முடைய பலன் எவ்வளவு குறைந்ததாக இருந்தாலும் சரி, நிறைவாக இருந்தாலும் சரி, அந்த பலன் கொடுப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது பலன் தருகிறவர் பலவிதமாக இருக்கின்ற நாம் பார்க்கிறோம். சக்கேயுவின் வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து செல்லுகின்ற பொழுது அங்கு அனைவரும் முணுமுணுக்கிறார்கள். முணுமுணுக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை, என்னுடைய சொத்திலே பாதி மடங்கை கொடுத்து விடுகிறேன். யாராவது ஏமாற்றி இருந்தால் அவர்களுக்கு 3 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். ஆனால் சொத்து அவர்கிட்ட கொஞ்சம் இருக்க போகுது. அப்படி இருக்க போகிற பொழுது அவருடைய பலன் முழுமையான பலனா என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய பலனையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். இவ்வீட்டிற்கு இன்று சமாதானம் ஏற்பட்டது என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் வரி வசூலிக்கின்ற மத்தேயுவை அழைக்கின்ற பொழுது மத்தேயு தன்னுடைய அனைத்தையும் திறந்துவிட்டு இயேசுவை பின் செல்லுகிறார். அவரையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். அங்கே பணக்கார வாலிபன் இயேசு கிறிஸ்துவிடம் நான் இன்னும் அதிகமாக நான் மீட்படைய என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவனை அன்போடு கூர்ந்து பார்க்கிறார். உனக்கு உரியவற்றையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின் செல். ஆனால் அவன் பெரிய பணக்காரனாக இருந்தால் வருத்தத்தோடு சென்றான். ஆனால் வருத்தத்தோடு செல்கின்ற பொழுதும் அவன் கட்டளைகளை கடைபிடிக்கிறவனாக இருக்கிறான். அவன் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். இறைவனுக்கு சமூகத்திற்கு முன்பாக அவன் சாதாரண முறையில் ஒரு 30 மடங்கு பலன் தருவனாக இருக்கிறான் என்று நாம் ஊகிக்க முடியும். எனவே அத்தகைய விதத்தில் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய வாழ்க்கையின் தரத்தின் விதமாக நாம் பலன்களை தர வேண்டும். நம்முடைய பலன்கள் பிரான்சிஸ் அசிசியாரை போல முழுவதுமாக துறந்து வருகின்ற இறை வார்த்தையை கேட்டு முழுமையாக துறவு வாழ்க்கையை ஏற்கின்ற அது மட்டுமல்ல. இறைவன் எதிர்பார்ப்பது இறை வார்த்தைக்கு நாம் பலன் தருகிறோமா, நம்முடைய பலன் எவ்விதமாக இறைவனுக்கு மீளவும் அவருக்கு காணிக்கையாக நம்ம கொடுக்கிறோம். இக்காலத்திலும் பல நேரங்களில் நாம் பார்க்கிறோம், பல பேர் தன்னையே அர்ப்பணிக்கின்ற விதத்தில், அவர்கள் அர்ப்பணிக்கின்ற விதத்தில் பார்க்கின்ற பொழுது வெவ்வேறு விதமாக இருக்கிறது. நம்ம சகோதரி ராணி மரியா அவருடைய வாழ்விலே பார்க்கின்ற பொழுது அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார். மற்ற உதவி செய்கின்ற பொழுது அவரை கொல்லுகிறார்கள். திறந்த வெளியிலே அவர் கொல்லப்படுகிறார். அந்த கொல்லப்படுகின்ற பொழுது அவர் இறை சாட்சியாக மறைசாட்சியாக அவர் மரித்தார். அந்த மறைசாட்சியாக மறிக்கின்ற விதத்தில் இறைவனுடைய அன்பை காட்டுகின்ற விதத்தில் மரித்தார். இது ஒரு பலன். அதே குடும்பத்திலே இருக்கின்ற அடுத்த பலன்களை நாம் பார்க்கிறோம். இறைவார்த்தையின் பலன் கொடுக்கப்படுகின்ற பலன். அவருடைய சகோதரி அந்த சிறைச்சாலைக்கு சென்று அவனுக்கு ராக்கி கட்டி அவனை சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறது. அடுத்த பலன் கொடுக்கப்படுகிறது. அந்த குடும்பம் அவனையே தனது குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக ஏற்றுக்கொள்கிறது என்பது நற்செய்தியில் இறைவன் காட்டுகின்ற பேரன்பில் விளைந்த ஒரு பலன். எனவே இத்தகைய பலன்கள் ஏற்படுகின்றன. இக்கால சூழ்நிலையிலே பார்க்கின்ற பொழுது நமது சோஷியல் மீடியா நிறைய வந்துச்சு. அந்த நேரத்தில் இப்பொழுது சமீப காலத்தில் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம திருத்தந்தை ஒரு இளம் வயதில் இறந்து போன ஒரு புனிதரை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். கார்லோஸ் குட்டியஸ் என்ற புனிதர். இவர் சமூக தொடர்பு சாதனங்கள் வழியாக இறையரசை பரப்புவதற்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்தவர். அதன் வழியாக இளைஞர்களை, இளம்பெண்களை இறை வார்த்தைக்கு கொண்டு வந்தார். இறைவனின் பேரன்பை காட்டினார். அவரை திருத்தந்தை உயர்த்தி காட்டுகிறார். ஏனென்றால் அவர் சாகவில்லை. அவர் சாகன இறந்து விடுகிறார். சாதாரணமாக அவர் மறைசாட்சியாக மறிக்கவில்லை. மாறாக அவருடைய உழைப்பு இறை வார்த்தையை, இறைவனின் பேரன்பை அனைவருக்கும் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த இன்டர்நெட் சோஷியல் மீடியா வழியாக, சமூக தொடர்பு சாதனங்கள் வழியாக இறைவனை கொண்டு வர வேண்டும். இந்த ஆவல் அவரை தூண்டி எழுப்புகிறது. இறை வார்த்தை, இறைவன் தனக்கு கொடுத்த பேரன்பை மற்றவர்களுக்கு காட்டுகின்ற விதமாக தன்னையே அர்ப்பணிக்கின்ற வாழ்வு. அதே போல நைஜீரிய நாட்டிலே சேர்ந்த, இன்னும் அவர் புனிதியாக உயர்த்தப்படவில்லை, எப்படி சகோதரி ராணி மரியா இன்னும் மறைசாட்சியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை திருச்சபையினால், அல்லது புனிதியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ, அதே போல் இன்னொருவர் விவியான் ஓகோ என்ற ஒருவர் இருக்கிறார். அவர் 14 வயதிலே
அப்படியே பார்த்தால் மரிய குரட்டி போல தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருந்தவர். மரிய குரட்டி ஒரு வித்தியாசம் என்ன என்று சொல்லி பார்த்தால், இந்த மறை அதாவது இறப்பு கடவுளுக்காக தனது உயிரை கொடுத்தவர், கற்புக்காக தனது உயிரை கொடுத்தவர். இவர் அங்கு இருக்கின்ற அந்த முரடர்கள் வந்து மற்ற பெண்களையும் இவரையும் அவரை பாலியல் துன்பத்தை கொடுக்கின்ற பொழுது மற்ற பெண்களை இணங்க வேண்டாம், கடவுளுக்கு நாம் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறோம், கடவுளுக்காக நம்முடைய கற்பு இருக்கிறது, அது திருமணத்திலே தான் நிறைவேற வேண்டும் என்று ஆணித்தரமாக மற்ற பெண்களையும் அவர் உருவாக்கியதால், தானும் அதன் வழியாக தானும் கொல்லப்பட்டதால் அவர் இன்று போற்றப்படுகிறார் நைஜீரிய நாட்டில். இத்தகைய விதத்தில் இக்காலத்திலும் நாம் பலன் தருகிறவர்களாக இருக்க முடியும். நம்முடைய பலன் இறைவனின் பேரன்பை பெற்றிருக்கிறோம், இறை வார்த்தையை பெற்றிருக்கிறோம். இந்த பலன் எவ்விதமாக நாம் கொடுக்க வேண்டும்? இந்த பலனை கொடுப்பதற்கு இறைவன் பேரன்பை பெற்றவர்கள் எவ்விதமாக நாம் தயாரிக்கப்பட வேண்டும்? இந்த நாட்களில் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன, பல்வேறு கோணங்களில் நமக்கு கொடுக்கப்பட இருக்கின்றன. இந்த கோணங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த இறை வார்த்தையை நம் உள்ளத்திலே தாங்கியவர்களாக, நம்முடைய பலன் எத்தகையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். 30,000 இருந்தாலும் 60,000 இருந்தாலும் 100,000 இருந்தாலும் அதில் எந்த பாகுபாடும் கிடையாது. இறைவன் சந்நிதியில் இறைவன் பொறுத்த வரையிலும் நம் பலன் தருவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பலன் நாம் கொடுக்கின்ற இறைவனுக்கு திரும்பி கொடுக்கின்ற காணிக்கை, அவர் கொடுக்கின்ற பேரன்பிற்கும் அவர் நம்மீது பொழிகின்ற இறை வார்த்தைக்கும் நாம் கொடுக்கின்ற திருப்பி கொடுக்கின்ற இறைவனுக்கு கொடுக்கின்ற அந்த காணிக்கை எவ்விதமாக இருக்க வேண்டும் சிந்தித்து பார்ப்போம். இவைகள் இறைவன் உங்களுக்கு பெரியவர்களுக்கு, தாய் தந்தையர் உங்களுக்கு குழந்தைகள் கொடுத்திருக்கிறார்கள். இறைவன் அவர்களை வளர்ப்பதற்கும் அவர்களுக்கு இந்த இறை வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதும் இறைவன் பேரன்பை அவளுக்கு கொடுப்பதற்கும் இன்று தாவீதரசர் சொல்லுவது போல வழி வழியாக உனக்கு பிறக்க இருக்கின்றவர்களையும் உன் வழித்தோன்றர்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று இறைவன் உங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வழித்தோன்றர்களை நாம் இறை விசுவாசத்திலே நம்பிக்கையில் இக்காலத்திலே இந்த நூற்றாண்டிலே 1995 பிறந்தவர், 2000 பிறந்த இந்த சிறுமிகள் செய்த இத்தகைய ஒரு வியப்புக்குரிய இறை வார்த்தையை வெளிப்படுத்துகின்ற வியப்புக்குரிய அத்தகைய செயல்களை நமது பிள்ளைகளும் செய்வதற்கு, நமது பிள்ளைகளும் இறைவனுக்கு பலன் தருவதற்கு நாம் அவர்களை எவ்விதமாக தயாரித்து கொண்டிருக்கிறோம்? இதையும் இன்றைய 10 நாட்களில் நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே நம்மளுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற பேரன்பினால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வரங்கள், இந்த கொடைகள், இந்த கொடைகளை நாம் இறைவனுக்கு எவ்விதமாக கொடைகளாக, இறைவனுக்கு எவ்விதமாக நாம் அவர்கள் பயன் தருகின்ற குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் இந்த உலகிற்கும் பயன் தருகின்ற ஒரு நல்ல ஒரு குடிமக்களாக, இறை விசுவாசிகளாக நாம் உருவாக்குகிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். இறை வார்த்தையின் வழியாக இருபுறமும் கருக்கு வாய்ந்த இறை வார்த்தை நம்மை சுட்டி காட்டட்டும், நம்முடைய குறைகளை நீக்கட்டும். நாம் பாதையோரமா அல்லது பாறையா அல்லது முச்செடியா அல்லது நாம் நல்ல நிலமா, இந்த நல்ல நிலத்திலே இருக்கின்றவர்கள் நல்ல பலனை தருகிறவர்களாக, அதிகமான பலன், சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் அதிகமான பலன் தருகிறவராக, சென்ற ஆண்டை விட நம்முடைய பலன், நம்முடைய குடும்பத்தில் வருகின்ற இறைக்கு கொடுக்கின்ற பலன் இன்னும் அதிகமாக, அந்த காணிக்கையை நாம் ஆண்டவரை கோயிலே கொடுத்த காணிக்கையின் பெருவிழாவிலே இந்த பீடத்திலே நமது அந்த காணிக்கையாக கொண்டு வருவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் தொடர்ந்து ஆசீர்வதிக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் தருவாராக. ஆமென்.